மேலே போய் நிற்கும்போது ஆண்டவர் கேட்பார், இத்தனை ஆத்மாக்களும் உன் பேர் எழுதி வச்சுருந்தானே, பாதி கூட காணுமே, ஐயோ எனக்கு தெரியாத ஆண்டவர் அங்கே போய் நம்ம சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜெபத்தில் இதெல்லாம் கேட்கணும். நான் ஒரு முறை ஒரு சகோதரரை பார்த்தேன். நாங்கள் ஒரு தியானத்துக்கு போயிருந்தோம் கோவாவுக்கு. நானும் ஜோசப் பிரதர் அவருடைய மனைவியும் சென்றிருந்தோம். அங்கே ஒரு பாஸ்டர், அவருக்கு பைபிள் முழுக்க தெரியல. ஒரு 4 வருடமாக அவர் பைபிளை படிக்கிறார். ஒரு 2-3 வருடம், ஒரு 2 மாதம், 1 மாதம், அப்புறம் ஒரு 3 மாதம் ஏதோ சென்னையில் ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு மகாராஷ்டிராவில் ஒரு மூலையில் அவரை ஒரு வேலைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க பைபிள் ப்ரீச் பண்ணுறதுக்காக. கிட்டத்தட்ட 200-250 குடும்பங்களை அவர் கடவுளுக்குள் கொண்டு வந்து விட்டார். இண்டிவிஜுவல் கிடையாது, குடும்பங்கள். 250 குடும்பம்னா ஒரு குடும்பத்துக்கு 3 பேர் வச்சா கூட 750 ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்கிறார். பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறார், கணவன் மனைவியாக. நம்ம இத்தனை வருஷம் சரி, நம்ம திருச்சபை குறித்து பெருமைப்படுறோம். பெருமைப்படுறது உண்மை, கரெக்டு தான். திருச்சபையில் எல்லாம் இருக்குது. ஒரு நிறைவான திருச்சபை நம்ம தான். நம்மக்கிட்ட நற்கருணை இருக்குது. அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகிறாங்க. ஜெபமாலை இருக்குது. புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறாங்க. வானதூர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறாங்க. திருப்பலி இருக்குது. அதை விட பெருசு எதுவும் கிடையாது. இவ்வளோத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? இவ்வளோ பொருட்களையும் இவ்வளோ சக்திகளையும் வைத்துக்கொண்டு எத்தனை ஆத்மா அறுவடை பண்ணியிருக்கிறோம்? ஒரு இந்துவாக இருந்து கன்வெர்ட் ஆன ஒரு மனுஷன் ஒரு 2-3 வருஷத்தில் நான் 200-300 ஃபேமிலியை கடவுளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம பிறவியிலே கிறிஸ்தவர்களாக இருந்து எத்தனை ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்கிறோம்? மேலே போனால் கடவுள் கேட்பார். அதிகம் கொடுத்தவனிடம் அதிகம் கேட்கப்படும். நமக்கு நிறைய மெசேஜ் கிடைக்குது. சின்ன வயசுலேருந்து நற்செய்தியை நம்ம கேட்குறோம். சின்ன வயசுலேருந்து திருப்பலிக்கு போகிறோம், ஜெபமாலை சொல்கிறோம். நிறைய கிடைச்சிருக்கா, கிடைக்கலையா? பிற மதத்திலிருந்து வந்த சகோதரியை விட நமக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதா இல்லையா? பிரிந்து போன சகோதரியை விட நமக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? யாரும் பதிலே சொல்லுங்க. அப்போ அதிகமாக கொடுத்தா அதிகமாக கேட்பேன் ஆண்டவர் சொல்கிறார். என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு வசனம் இந்த வசனம். 2004 உலகப்பூர்வமாக எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல உடல்நிலை, நல்ல ஒரு வேலை, கை நிறைய சம்பளம். 2004 நான் ரிட்டையர்ட் ஆகியிருந்தேனே, என் வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்கு தேவையான பணம் கையில் இருந்தது. நான் காதலித்து பண்ணி கல்யாணம் பண்ண சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அருமையான குழந்தைகள், அன்பான பெற்றோர்கள், அன்பான சகோதர சகோதரிகள். ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? இது எல்லாம் இருந்தது, ஒரு குறையும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு வசனம் மட்டும் என்னுடைய மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. அதிகம் கொடுத்தவனிடம் அதிகம் கேட்கப்படும்.